ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை விட அதிகமாக விரும்புகிறோம். இல்லை நமக்கு பிடிச்ச ஒருத்தராக ஆகணும்னு ஆசைப்படுறோம். வேற மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நம்ம தனிப்பட்ட விருப்பம்னு நினச்சிக்குவோம். ஆனால் ஹியூமன் பிஹேவியர் பற்றின சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு உண்மையிலேயே என்ன வேணும்னு நிறைய நேரம் நமக்கே தெரியாது. அதனால தான் நாம் மற்றவங்களை இமிட்டேட் பண்ணுறோம். மெமெட்டிக் தியரிக்கு உங்களை வரவேற்கிறோம். மெமெட்டிக் தியரி அப்படின்னா மனிதனோட ஆசைகள் ரெண்டு பக்கம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிற ஒரு கோட்பாடு. ஃபிசிக்கல் டிசையர்ஸ் உடல் ரீதியான ஆசைகள் அப்படின்னா நமக்கு பயன்படுற பொருட்கள் மேலே இருக்கிற ஏக்கங்கள். அது பொருட்களோட இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதாவது உள்ளார்ந்த மதிப்பை குறிக்குது. மெட்டபிசிக்கல் டிசையர்ஸ் மனதளவு ஆசைகள் அப்படின்னா நம்மளோட அடையாளத்துக்கான ஏக்கம். நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள் நம்மளை பற்றி என்ன சொல்லுமோ அதுதான். உங்களுக்கு பசிச்சா நீங்க ஏதாவது சாப்பிட்டு அந்த தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஆனா அதே சமயம் வெளியே போய் சாப்பிடலாம்னு நினைச்சா நீங்க எந்த ஹோட்டலுக்கு போறீங்க அப்படிங்கிறது உங்களோட செல்ஃப் கான்செப்ஷன், சுய கருத்து, உங்களோட அடையாளம், நீங்க யார மாதிரி ஆகணும்னு நினைக்கிறத வலுப்படுத்துற ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பீங்க. இதை இப்படி சொல்லணும்னா, நீங்க இப்போ உங்களோட மெட்டபிசிக்கல் டிசைரை திருப்திப்படுத்த விரும்புறீங்க. இந்த தியரியை உருவாக்கின ரீன் ஜெராட் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு பிலாசபர் இப்படி சொல்றாரு: நம்மளோட ஆசைகள் பெரும்பாலும் மெட்டாபிசிக்கல் டிசையர்ஸ் தான். அதை மைமெட்டிக்னு சொன்னாரு. ஏன்னா நாம அதை நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து மைமேக் பண்றோம். நாம மற்றவங்களை இமிட்டேட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட ரெக்கக்னிஷனுக்காக நாம ஏங்குறோம். கடைசியில ஒரு நாள் நாமளும் ஒரு உயர்ந்த மனிதனா மாறுவோம்னு நம்புறோம். அதுவே கடைசி வரைக்க ஒரு சிறந்த முறையில நம்மளை ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு நம்புறோம். ஆனா அந்த லட்சியம் ரொம்ப அருவருப்பாவும் இந்த லட்சியத்தை அடையிறது கஷ்டமானதாகவும் இருக்கிறதுனால நாம ஷார்ட்கட்டை தேடுறோம். ஏற்கனவே அந்த ஸ்டேட்டஸ் அடைஞ்சவங்கன்னு நாம நினைக்கிற பொருள்கிட்டையும் மாடல்ஸ் கிட்டையும் நம்மளை தொடர்பு படுத்திக்கிறோம். அதனால நம்ம ஆழமான ஆசைகளும் மாரல் பிரின்சிபல்ஸும் அடிப்படையில மாடல்ஸ்னாலையும் பொருட்களாலையும் மதிப்பினாலையும் கலாச்சாரத்தினாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கு. ஸ்கூல்ல அழகான கிட்ஸ் எந்த ட்ரெஸ் போடுறாங்களோ அதே ட்ரெஸ் தான் நாமளும் போட ஆசைப்படுறோம். அதே லாஜிக்ல சமூகத்தால ஒதுக்கப்பட்டவங்கள மாதிரி நம்ம தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்போம். இந்த பொதுவான ஏக்கம் அப்புறம் இது சில மாடல்ஸ்க்கு எதிராகவும் இருக்கிறதுனால இது ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புது. அது நமக்கு உண்மையிலேயே சுயமா ஏதாச்சும் பண்றதுக்கான தகுதி இருக்கா? நாம மற்றவங்க விரும்புறதையே விரும்புறோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற முடிவுகள் உண்மையிலேயே நம்மளோடது இல்லை. அப்ப நம்ம நடத்தையில நம்ம இண்டிபெண்டா நடந்துக்கிறதுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் இருக்கு. தனித்துவம் ஒரு பயங்கரமான பொய்னு ஜெராட் எழுதினாரு. இது ஒரு பிரச்சனையை உருவாக்க காரணமாயிருக்கு. இது மூலமா ஒரு சப்ஜெக்டுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. அதுக்கு மீடியேட்டர்னு பேரு. அந்த மீடியேட்டரும் அதே விஷயத்த ஆசைப்படுறதால காலப்போக்கில் சப்ஜெக்டுக்கும் மீடியேட்டருக்கும் போட்டி உருவாகும். குறிப்பா அவங்க ஒருத்தரையொருத்தர் இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சா இந்த ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்சதை அடைய முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை விரும்புறது இல்லை. அதனால இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்க கூடிய ஒரு விக்டிமை தேடுறாங்க. இதோட விளைவு எல்லாரும் ஒத்துக்கிட்ட பலியாட அழிக்கிறது மூலமா இவங்க இமிட்டேட் பண்ண ஆசைகளை ஒன்று சேர்த்துக்கிறாங்க. அந்த நபர் தனிமைப்படுத்தப்படுவார், வெளியே தள்ளப்படுவார் அல்லது கொல்லப்படுவார். இந்த சமூக ஒழுங்கு மீட்டெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் மக்கள் அவங்களோட பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு எல்லாரும் நிம்மதி அடைவாங்க. அப்புறம் இந்த சைக்கிள் திரும்பவும் தொடங்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெராட் சொன்னது சரியா? நாம எல்லாரும் நீ இப்படிதான் ஆகணும்னு சொல்லுற சொசைட்டிக்குள்ள சிக்கிட்டோமா? இல்ல உணவு, தங்குமிடம் தேவைப்படுறதை தாண்டி நமக்கு சொந்தமான சுதந்திரமான ஆசைகள் இருக்கா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மற்ற வீடியோவையும் பாருங்க. எங்க கூட யூடியூப்லயும் கீழே இருக்கிற patreon.com ஸ்ப்ரவுட்ஸ்லயும் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் சில இன்ஃபர்மேஷனுக்கும் கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ்க்கும் பேக்ரவுண்ட் இல்லாத வீடியோவுக்கும் sproutschool.com வெப்சைட்டை செக் பண்ணுங்க.